கரெக்டான சேரை தேர்ந்தெடுக்கலனா நம்மளுக்கு டென்ஷன் தலைவலி தான் ஜாஸ்தி. சரிங்க, எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த நாற்காலி சிறந்ததா? இப்போ இந்த பிளாஸ்டிக் சேர் எப்படி, இது பெட்டரா? ஆனால் இது இருக்கிறதுலே ஒஸ்ட் சேரு, மோசமான சேரு. இப்போ இந்த சேர் பெஸ்ட்டா, சோஃபா சேர் ஆக்சுவலாக பீன் பேக் சேரு, இந்த பழைய காலத்து ஈஸி சேரு, இந்த முட்டிக்கும் இந்த சேருக்கு இடையில கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தெரியுதா? இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். 20 to 30 டிகிரி ஆங்கிளும் இந்த இடத்துல இருக்குது. நம்ம எப்படி கரெக்டான சேர் தேர்ந்தெடுத்து உட்காரலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இந்த கரெக்டான சேரை தேர்ந்தெடுக்கலைன்னா நம்மளுக்கு டென்ஷன் தலைவலி தான் ஜாஸ்தி. ஏன்னா அது தேவையில்லாத வலிகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி உட்கார்றது அப்படிங்கிறது, தொடர்ந்து நீண்ட நேரம் உட்காருது அப்படிங்கிறது எந்த விதமான சேராக இருந்தாலும் அட்வைசபிள் கிடையாது. அது வீடியோட ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். ஒரு 25 நிமிடம் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த 5 நிமிடம் to 10 நிமிடம் நடக்கணும், வாக்கிங் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு 25 நிமிடத்துக்கும் ஒரு கேப் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். வாங்க இப்போ என்னென்ன சேர் பெஸ்ட் சேர் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த சேர் பாருங்கள். இது வந்து நீலிங் சேர் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர். அதாவது இந்த சேரில் வந்து கால்களை கீழே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இங்கே பேக் சப்போர்ட்டும் இந்த சேருக்கு கிடையாது. இந்த பட்டக்ஸோட சப்போர்ட்டில் தான் உட்காந்துருக்குறாங்க. ப்ளஸ் இந்த கால்களுக்கு, காலோட முட்டி பகுதிக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது இந்த இடத்துல. இது வந்து நீலிங் சேர். ஆனால் இந்த டெஸ்க்கு கரெக்டான ஹைட்டில் இருக்கணும். இது வந்து ஒரு பெஸ்ட்டு பொசிஷன். ஏன்னா உங்கள் ஸ்பைன் தான் முக்கியம். உங்கள் முதுகு தண்டோட கர்வேச்சர், அந்த வளைவுகள் கரெக்டாக மெயின்டைன் ஆகுது. கரெக்டான இடுப்பு பகுதியில் ப்ரெஷர் கொடுக்குறீங்க. கால் பகுதியை கீழே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி சேர் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பேண்ட் அணிஞ்சிருக்கிறது அவசியம். இது நீலிங் சேர். இப்போ ரெண்டாவது வந்து சாடில் சேர். இந்த சேடில் சேரில் வந்து இந்த சேடில் மாதிரி இருக்க அமைப்பு, கீழே தான் கால்கள் வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து 135 டிகிரி கோணத்தில் இருக்குது. இப்போ குதிரையிலலாம் வந்து இதே மாதிரி சீட்டு தான் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் சேடில் சேரு. இந்த மாதிரி சேரு யாருக்கு மெயினாக தேவைப்படும் அப்படின்னா, இப்போ பல் டாக்டர்லாம் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களாம் முன்னாடி குனிஞ்சு தான் வேலை செய்யணும். அனஸ்தெட்டிஸ்ட், மயக்க மருந்து நிபுணர், இவங்களும் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணும், முன்னாடி குனிஞ்சு வேலை செய்யணும். இந்த மாதிரி எந்த வேலையிலலாம் வந்து முன்னாடி ரொம்ப குனிஞ்சு வேலை செய்ய வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கோ அவங்க இந்த மாதிரி சேர் தேர்ந்தெடுக்கிறது நல்லது. சேடில் சேர் இது வந்து எர்கோனாமிக்கலாக இருக்கு, பேக் ப்ராப்ளம் குறையுது அப்படிங்கிறாங்க. 135 டிகிரி கோணத்தில் உட்காரக்கூடிய சேடில் சேர் இது இரண்டாவது வகை சேர். இப்போ அடுத்து மூன்றாவது வகை சேர். இது வந்து பால். உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இந்த எக்ஸசைஸ் பால். இந்த எக்ஸசைஸ் பாலில் உட்காரதுனால நன்மைகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸசைஸ் பாலில் உட்காரலாம், ஸ்பைன் போஸ்டர் நல்லாவே மெயின்டைன் ஆகும், நம்மளோட முதுகு தண்டுக்கு நல்லது. ஆனால் இதோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு மேலெல்லாம் உட்காந்தோம்னா அப்படியே ரொம்ப இங்கேயே ப்ரெஷர் கொடுத்து உட்காரதுனால நம்ம முதுகு தண்டு பகுதி ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகலாம். அதனால் இதுலேயுமே தொடர்ந்து ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சிடணும். இன்னொன்று, ஒவ்வொருத்தரோட சைஸ்க்கு ஏற்றாப்புல பாலோட சைஸும் பெருசாவோ மீடியமாவோ சின்னதாவோ கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். ஆனால் அதோட முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கைகளுக்கு கரெக்டான சப்போர்ட் கிடைக்காம போயிடுது. கைகளுக்கு சப்போர்ட் கிடைக்காம போகிறதுனால கழுத்து பகுதி, தோள்பட்டை பகுதியில் அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வலி இருக்கிறவங்களுக்கு இந்த சேர் நல்லது கிடையாது அப்படிங்கிறது தான். பட் இருந்தாலுமே இது ஒரு ஃபேஷனான, ட்ரெண்டியான ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு பல்வேறு கம்பெனிகள்லையுமே இந்த பால் சேர் உபயோகப்படுத்தப்படுது. ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது, கழுத்து வலி, முதுகு வலி பிரச்சனை இல்லாதவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சீட்டிங் பொசிஷன் சேரு இந்த பால் சேரு. அடுத்தது நாலாவது இந்த மாதிரி சேரு. இது வந்து ஒரு எர்கானமிக் சேர்னு சொல்லலாம். இப்போ இந்த சேர்ல வந்து நீங்க உட்காந்துருக்கீங்க இல்லையா, நீங்க எவ்வளவு தூரம் உள்ளடங்கி உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்க. நாம வந்து 3 சென்டிமீட்டராவது நம்ம முட்டி பகுதி இந்த சேர்ல இருந்து தள்ளி இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 3 சென்டிமீட்டராவது முட்டி பகுதி சேர்லேருந்து தள்ளி இருக்கணும். இந்த பக்கமும் கேப் இருக்கணும். இங்கே கேப் இருக்கிற மாதிரி கேப் இருக்கணும். ரொம்ப டீப்பாக உள்ளே தள்ளி உட்காரோம் அப்படின்னா நம்ம ரத்த ஓட்டம், சர்க்குலேஷன் பாதிக்கப்படும். அதனால் கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்கார மாதிரி பார்த்து, இந்த மாதிரி பேக் சப்போர்ட்டோட, சைடில் ஹேண்ட் சப்போர்ட்டோட இந்த மாதிரி சேர்கள் தான் பெஸ்ட் எர்கோனாமிக் சேர்னு சொல்லுவோம். கண்டிப்பாக பேக்குக்கு சப்போர்ட்டு, இங்கேயும் உட்கார்றதுக்கு கரெக்டான சப்போர்ட் இருக்கணும். இந்த லென்த்து கரெக்டாக இருக்கணும். இந்த சேரில் சீட் பேன் வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, கேப்பு, இந்த முட்டிக்கும்
இந்த சேருக்கு இடையில கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தெரியுதா? இதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். 20 to 30 டிகிரி ஆங்கிளும் இந்த இடத்துல இருக்கணும். இன்னொன்று, இந்த மாதிரி சாய்வான நாற்காலிகள் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணப்படுறது கிடையாது. இவ்வளவு சாய்வான நாற்காலிகள் இருந்துச்சுன்னா, சாய்வாக நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா, இதுதான் முதுகு சம்பந்தமான பல பிரச்சனைகள் வலிகள் வரத்துக்கு காரணமாக அமைஞ்சிடுது. அதே மாதிரி ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வளைவாக உட்கார்றது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. ஸோ வலியாக அதிகரிக்க செய்யும். ரொம்ப கர்வேச்சர் இந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா எப்பவும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். சரிங்க, எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த நாற்காலி சிறந்ததா? கண்டிப்பாக சிறந்தது தான். ஏன்னா இதோட பொசிஷன் பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது பெஸ்ட்டு பொசிஷன், பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ இந்த சேர் பெஸ்ட்டா, சோஃபா சேர் ஆக்சுவலாக. ஆனால் இந்த சேரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை என்னென்னா, இங்கேருந்து இது வரைக்கும் உட்காரும்போது நம்ம கால் பகுதி நல்ல உள்ளடங்க போயிடும். இது ரத்த ஓட்டத்தை பாதிக்கும். அதனால் இதுவுமே ஒரு நல்ல சேர் கிடையாது. இப்போ இந்த பிளாஸ்டிக் சேர் எப்படி? இது பெட்டரா? இது கண்டிப்பாக பெட்டரான சேர் தான். ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டான ஒரு சப்போர்ட் கிடைக்குது, லென்த்தும் கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த சேரு விலை கம்மியாக கிடைக்குதுன்னு அவன் முதல்ல நான் காமிச்ச சிகப்பு சேரோட இது கம்மி ரேட்டு அப்படிங்கிறதுனால இதை வாங்கிடுறோம் ரோலிங் சேரில். ஆனால் இது இருக்கிறதுலே ஒஸ்ட்டு சேரு, மோசமான சேரு. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பயங்கரமான கேப்பு, சப்போர்ட்டே கிடையாது. அப்படிங்கிறதுனால ரொம்ப மோசமான சேரு. இது அப்படியே இங்கே சாயும். அதனால் உங்களோட இந்த சப்போர்ட்டே கிடைக்காம போய் அதிதீவிரமான முதுகு வலிக்கு உள்ளாவீங்க இந்த மாதிரி சேர்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. இந்த பீன் பேக் சேரு, இது ஒரு நல்ல சேரு. நம்ம கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சேர்னு சொல்லலாம். இந்த பழைய காலத்து ஈஸி சேரு, வுட்டில் செஞ்ச இந்த சேரு நல்லதா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இது கரெக்டான சேரா இல்லை தப்பான சேரா அப்படின்ட்டு. மொத்தத்தில் இந்த வீடியோ மூலமாக பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நான் கேட்ட கேள்விக்கு அந்த சேரில் தான் உட்காந்துருக்கேன், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.